இருவர் வரக்கூடிய வேளையில் பார்த்தால் ஆமா என்ன ஒரு சிங்காரங்கள் மான்கள் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா அதுவா மயில்கள் ஒரு புறம் தோகை விரித்துக் கொண்டு அதனுடைய நடுனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆமா இதை பார்த்தால் விசித்திரமாக என் கண்களுக்கு காட்சி தருகிறது தங்கா. அப்படி தெரியும் அந்தவனத்திலே இருந்து விடலாமா அப்படி என்று மனதில் எண்ணம் தோன்றுகிறது. உனக்கு எவ்வாறு இருக்குதுப்பா? எனக்கு எப்படி இருக்கிறது? பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு விசித்திரமாக இருக்கிறது. அப்படியா? மான்கள் எல்லாம் ஓடுகிறது, வயலி எல்லாம் ஆடுகிறது, மாட புறாக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா விளையாடி கொண்டு அவ்வளவு ஒரு விசித்திரமாக இருக்கிறது. அந்த இடத்திலே பார்த்தா உனக்கு அவ்வாறு இருக்குதா தங்கா? அங்க பாருடி சத்தத்தை கேட்டால் காதல் இனிமையாக தேனே வந்து பாய்வு போல் தெரிகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த குறிஞ்சி மலராகப்பட்டது எப்படி என்றால் 12 வருடத்துக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் அந்த குறிஞ்சி மலராகப்பட்டது பூக்குமா. பூக்கும் நாமல் இருவரும் வரக்கூடிய நல்ல நேரம் அந்த குறிஞ்சி மலரெல்லாம் பூத்து கொடுத்து பார்த்தால் பார்த்துனே இருக்கலாம் போல் இருக்குது. அப்பேற்பட்ட தோற்றம் அப்படி தெரியும். அந்த வரமே அழகாக காட்டு தருகிறது தங்கா. அப்படி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது தங்கா, அதோ அங்கப்பா என்னக்கா மகளே மனோட்டா எப்படி மனமனக்கு பாத்தியா? அதில் மல்லிப்பூ தேரோட்டம், மல்லிப்பூ சுண்டமணியாகப்பட்டது. அதனுடைய வாசனை, அந்த மாதுளையுடைய வாசனை, மல்லிப்பூடைய வாசனை பார்த்தால் இன்னுமே கலந்து எனக்கு மனமனக்குதா. நெஞ்சில் எல்லாம் மனமனத்து மகிழ்ச்சியாக இருக்குது தங்க. மாங்கனி மாந்தோட்டம்
மாம்பழம். அதில் மல்லிப்பூ தேரோட்டம். பார்ப்பதற்கே விசித்திரமாகவும் கண்களை கவர்வது போல் தெரிகிறது. ஏக்கா எங்களுக்கு இது மாம்பழம் தெரியாதா? தெரியலையே. தெரியவில்லையா? உத்து பாராடி அந்த உயரமா மாமரத்தை உத்து பாரடி. ஆசையான கனியை அவ்வளோ உயரமாக இருக்கக்கூடிய அந்த மாங்கனியை அறுத்து தருவதுதான் யாரு தந்தா? அதோ பாரு மாங்கனி, அழகாக ஒரே ஒரு மாங்கனி. அந்த மாங்கனியாகப்பட்டது நம்முடைய வடமதுரை நோக்கி இருக்கிறது. ஒரே ஒரு மாமரம். அந்த ஒரே ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு இலை. அந்த ஒரே ஒரு கிளையில் ஒரே ஒரு இலை. அந்த இலையில் அழகாக, இலையில் மறைவாக ஒரே ஒரு மாங்கனி அழகாக தொங்குகிறது பார்த்தா. அதை பார்ப்பதற்கே இப்பொழுதே அந்த கனியை அறுத்து புசிக்க வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது தங்கா. யாரடியே அறுத்து தருது? நமக்குனே அதை மாம்பழம் படுத்துட்டு நாம வந்திருக்கக்கூடிய நேரம், இருவரும் வந்திருக்கக்கூடிய நேரம், இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கான கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாங்கனி பார்ப்பதற்கே இவ்வளவு அழகாக இருக்கிறதே, அதை அறுத்து சாப்பிட்டால் எவ்வளவு இனிமையாக இருக்கும், எவ்வளவு சுவையா இருக்கும். நாம பெண்மணிகள், நாம பெண் பிள்ளைகள். மரம் ஏறல் ஆகாது, மரம் ஏற முடியாது. நம்ம உடனே இருக்கிறது யாரு? நம்ம சின்னங்கிறார். சின்ன இருக்கிறார். அவரை கூப்பிட்டு அதை பறிச்சு கொடுக்க சொல்லலாம். அண்ணா சின்னண்ணா, அதோ அங்க பாரு, ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மரம் தெரியுதா? ஒரே ஒரு மாங்கனி. அந்த ஒரே ஒரு கிளையில் ஒரே ஒரு மா இலை. அந்த இலையின் மறைவாக ஒரே ஒரு மாங்கனி தொங்குது பாருனா, தெரியுதா கண்ணுக்கு? நல்லா பாருனா, ஒரே ஒரு மாங்கனி ஒண்ணுதான் என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு 2 தருது. அதோ பாரு, ஒண்ணே ஒண்ணு 2 தருது பாபா. என்னன்னா பண்ற? நீ தானே பாருன்னு இப்படி காமிச்ச. எதை பாக்குற? நீ பாருன்னு நான் பார்த்தேன். ஆனா அந்த மாங்கனிய பாருனா, இங்கவே பாக்குறேன். பாப்பா, அண்ணன் இங்கவே பார்த்தான். பாக்கல அக்கா, இங்க பாக்குறேன் அக்கா. நாங்கெல்லாம் உங்க தங்கச்சிங்க, இவங்கெல்லாம் பார்க்க கூடாது. நீ பாரு, நீ தான் கை தூக்க. அங்க பாருன்னா இதை பார்க்காத, மேல பார்க்காத, இங்க கீழே பார்க்கல. பாப்பா, ஒரே ஒரு மானப்பழம் கதாம்பாலம் போடுக்குது. ஆனா அந்த மாங்கனி சாப்பிடணும் போல பசிக்குது எனக்கு. என்ன பண்றது? பறிக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து அக்கா கீழே உட்காந்துக்கிறேன், அதுக்கு மேல நான் உட்காந்துக்கிறேன். எது மேல ஏறி அந்த கனியை பறிச்சு கொடுக்க நானும் உங்க மேல ஏறி. பாப்பா செத்து போயிருவீங்க. செத்து போயிரும். சின்ன பிள்ளைங்க நீங்களா? ஒன்னும் பார்த்தா என்னையா பட்டுக்காலி போடுவாரு. என்ன பின்னா நடக்கிறது, அவ்வளோ உயரமா இருக்குது. இப்படி பண்ணலாம், உயரமா இருக்குது. நான் கீழே உக்காந்துக்கிறேன். நீ என்ன பண்றியா? இங்க ஒரு கால் வச்சுக்கிறியா? உனக்கு மேல பாப்பாலாம் நானு. நீங்க 2 பேரும் காலை விரிச்சு வச்சுக்கின்னு ஒண்ணு மேல ஏறி அறுத்தா நீங்க அறுக்கிறது என்ன பண்றேன்னா பாப்பா, நானு அண்ணா வந்து பாக்குறேன்னா எப்படி அறுக்குறீங்கன்னு. நான் வந்து இப்படி பாக்குறேன். நல்லா உன் அண்ணன் கூட பார்க்க கேட்டு போடுவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நாங்க எத்தனை மேல தெரியுதா? எப்படி அறுக்குறீங்கன்னு பாக்குறேன். நான் அது காலத்துக்கு விரிச்சு வச்சுக்கிறது, நீ அண்ணாந்து பாக்குறது. அண்ணாந்து பாக்குறேன். கொஞ்சம் கூட நல்லா கிடையாது. வயசு பட்டு பிடிக்கிட்டு பேசி மாதிரி பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படித்தான் ஒன்னு கூப்பிடுங்க. அண்ணன் வந்து பிளக்காய் அண்ணன், ஒன்றுக்கும் உதகாதவன். இன்னைக்கே இப்ப நமக்கு கழுத்தா இருக்கானா, நாளைக்கு எவ்வளவு கழுத்தா இருக்கானா தெரியல. அதனால இந்த சின்ன வேணாம், ஒன்னு கூப்பிடுங்க. அண்ணா
பார்த்தால் நம்முடைய வடமதுரை நோக்கி ஒரே ஒரு மாமரம், அந்த ஒரே ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கிளை, அந்த மாங்கிளையில் ஒரே ஒரு மாயிலை, அந்த மாயிலை மறைவாக ஒரே ஒரு மாங்கனி பார்ப்பதற்கே விசித்திரமாக இருக்கிறது. அந்த மாங்கனியை அறுத்து தந்ததை உண்டானால் தங்கையும் நானும் இருவரும் பாசமாய் அந்த கனியை புசித்து சாப்பிடுவோம். அப்படியா? அறுத்து தரமாட்டா அனைவர்களும் அந்த கனியை அறுக்கும் போது நீங்க எல்லாரும் சாப்பிட வேண்டும். அந்த வேலை நம்பிக்கிட்டு வேணாம். யாரு மடியில் உள்ளதோ அவங்களுக்கு தான் கனி. அண்ணா சின்னண்ணா யார் மடியில் இருந்தாலும் மூவரும் பங்கிட்டு சாப்பிடலாம். அந்த சின்னான்னு வேணா பெரியான்னு வேணா, யார் மடியில் மடியை விரிச்சு பிடிக்கலாம். யாருக்கு உள்ளதோ அவங்களுக்கு. நீங்கடி சொல்றேன், இந்த விஷயத்துல அக்கா தங்கச்சி எல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு மாம்பழம் தான் முக்கியம். அண்ணா நான் மூவரும் புசித்து சாப்பிடலாம்னு சொல்லுகிறேன். அவர் விருப்பப்படி இருக்கட்டும். ஆகட்டும். அதனால யார் மடியில் இருந்தாலும் நீங்க சாப்பிடுங்க. ஆகட்டும். உத்தரவு. மந்திர கலிங்க கனியானது அர்த்தத்தை உண்டானால் ஏதாவது இடையூறு நேரும். வேண்டாம் ஐயா. குருதேவா, தங்கைகள் ஆசைப்பட்டுட்டார்கள். அதனால அப்படி அந்த மாங்கனில எது வந்தாலும் என்ன சேர்ந்து வேலை மட்டும் பாரு.
அர்த்தத்தாரத்தை எங்க அண்ணனே கவனிக்கிறாரு உனக்கேனா ஒரு பொண்டாட்டி மாதிரி பத்தி சொல்ற வார்த்தை கேளு. ராவ காலத்துல அது வந்து மாசம் மாதிரி குருதேவா, ஒரு வார்த்தை சொல்ல. எதுக்காட்டாலும் தருங்க அந்த வாட்டர் நீங்கள் இந்த கனியை பிடிக்க வேண்டும். அண்ணா அட மந்திர கனியை என் மடியில கனி விழுந்து பாச்சு நீ பாபால வாங்கி கொடுத்துருவேன். நீங்க சொன்ன மாதிரி அப்பங்களும் இருக்கட்டும். மகாராஜா எந்தில் தான் விழுந்துருக்குது கனி இங்க பாரு சொல்லுது எல்லாம் எந்தில் தான். யானம் கல்லு நீ கேட்டுமா? பாபா குடு பாபா. வா நீ வாங்கி நீங்க அக்கால பில் கொடுங்க. இல்ல மானா எனக்கு மானா காணு. ஆனா நான் தான் சாப்பிடுவேன். யாருக்கு வாங்கி கொடுக்க? இது பாத்தினாவே நீ அப்படி பயந்துருவேன். என்னமா கட்ட விழுந்து போயிட்டு எங்களையும் அங்க பாரு. அம்மா அங்கலாப்புல ஏ பாபா குடு பாபா. அந்த ஒட்டையனா குடு பாபா. பாபா அந்த ஓலைனா குடு பாபா. கொஞ்சமா குடியாக்கா. அந்த அங்கத்துல கொத்தமல்லி அம்மா தூரா ஏப்பந்தாலும் மொழிக்க கொஞ்சமா குடியாக்கா. பேர் சொன்னாங்க 3 பேர் பங்கிட்டு சாப்பிடுறாங்க பேர் கேட்டு நாமல் அனைவர்களும் இந்த காணகத்துக்கு உங்களுக்கு கனியை சாப்பிட்டீங்க. சற்று நேரம் ஆயாசமா இருந்து புறப்படுங்க. சாமிக்கு மேலே இம்மட்டு கீதுன்னா சாபம் மட்டும் கொடுத்துடாத. சாபம் கொடுத்தா சாபத்துக்காலாகி விடுவாய். உனக்கு சாப்பிட்டு குஷி வரும். சாப்பிட்டு என்னுடைய வல்லமை தெரியல உனக்கு பொழந்து போடுவே. இருந்தாலும் நான் யார் தெரிஞ்சா இரும்பிலே வரக்கூடாது. உள்ளவ முடியும் சவுண்டு வரக்கூடாது. காதில் கேட்கக்கூடாது. ஆமா சார்.
என்ன சாமி என்ன சாமி நீ யார் சாமி நான் குருசாமி சாமி சாமி நீ குருசாமி ஓ சாமி டேய் சாபம் கொடுத்து விடுவே கொடுத்தா ஆமா கொடிய சாபம் ஏன்னா ஓய் ஏடிதா இல்ல சாமி நான் பேச எக்கச்சக்க எது பேச மாட்டேன் டேய் நான் இருக்கக்கூடிய இடம் மாளிகவனம் மாளிகவனத்தில் பாத்துதல் இருக்கக்கூடிய என் பெயர் என்ன மருத்துவ ரிஷி குருநாதர் ஏண்டா சாமி தவத்தில் மிகுந்த குருநாதர் அந்த பகலம் அந்த ஈசனையே துதித்து வரவன் சிவபெருமானியே வர சிவனே எனக்கு குரு சிவனே எனது கடவுள் சிவபெருமானே என் மூச்சு சிவபெருமானே எப்படி என்று தினத்தோறும் அந்த பகலம் சிவபெருமானை வேண்டி வருகிறேன் எப்படா முருகா ஆமா சரி கடவுள எப்படி ஆமா கும்பிடணும் மாதிரி அப்படி என்னை கண்டா இந்த பொருத்த வரிசை கண்டா எப்படி இருக்கணும் திசை நான்கு திக்கட்டு இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் என்னை கண்டா பணியணும் பணியணும் பணிய வேண்டும் ஏன் ரிஷி ரிஷி தவத்தில் மிகுந்த தவத்தில் மிகுந்தவன் மரத்தில் சிறந்தவன் வர சிவபெருமானை கோரி அல்ல பகலம் குதிக்கக்கூடியவன் அப்படி சிவனை வேண்டி வருகிறேன் வேண்டாம் சிவபெருமானை வேண்டி வருகிறேன் வர எப்படி பணியணும் பேச்சு வரக்கூடாது கூடாது மூச்சு வரக்கூடாது ஏன் தனிமைய தவம் செய்வே ஆமா அடந்த காலகத்தில் தவம் செய்வே தினந்தோறும் சாப்பிடுறது கிடையாது கிடையாது அப்படியே தினந்தோறும் பசி எடுக்காது ஏன் சிவபெருமானை துதிக்கக்கூடியவனுக்கு பசி எதுக்கு சாமியா நடிப்பே வருடத்துக்கு ஒரு முறை எப்ப வருடத்துக்கு ஒரு முறை நீ எத்தனை ரூபா தார சாப்பிடுற ஒரு நாளைக்கு 4 வாட்டி சிவபெருமானை நினைத்து விட்டார் வருடத்துக்கு ஒரு முறை தான் நான் புசிப்பது வழக்கம் அப்படிப்பட்ட தவறு கண்டா எப்படி இருக்கணும் ரிஷி ஆமா கோபம் தவம் என்ன கண்டா பணிந்து செல்ல வேண்டும் ஏன் கோமிக வனம் காமிக வனத்தில் ஒரே ஒரு மரம் என்ன மரம் மாமரம் ஒரே மரம் ஒரே மரத்தில் ஒரே ஒரு மாங்கலை ஒரே ஒரு மாங்கலையில் ஒரே ஒரு பூ பூவில் ஒரே ஒரு மாங்காய் அது வருடத்துக்கு ஒரு முறை உண்டு ஒரே மரத்தில்